யார்றா அந்த பையன்? அப்படின்னு கேட்குற மாரி தாங்க இருந்துச்சு. வெறும் 14 வயசு தான் ஆச்சு. அந்த பையன் உள்ள வரும்போது அவ்வளோ ஒரு ஆர்வமாகவும், ஆச்சரியமாகவும் இருந்தது. என்ன பண்ண போறான் இந்த பையன்? எப்படி வந்து இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி வந்து எப்படி வந்து தன்னோட முதல் பால ஃபேஸ் பண்ண போறான்? 2வது பவுலர்ஸ் வந்து வேகமா பவுல் பண்ணா கண்டிப்பா அடிபடுமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனா வந்து அங்க நடந்த சம்பவமே வேறங்க. தான் ஃபேஸ் பண்ண முதல் ஐபிஎல் பால ஸ்டேடியத்துக்கு வெளியில தூக்கி அடிச்சு எல்லாரையுமே பிரமிக்க வச்சு தான் அங்க இருக்கிற க்ரவுடு எல்லாருமே வந்து ஸ்டண்ட் ஆயிட்டாங்க. அண்ட் கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு நின்னு கிளாப் பண்ற அளவுக்கு அந்த பையனோட இன்னிங்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பால் ஹிட்டிங்கே இருந்துச்சு. அந்த பையன் வேற யாரும் கிடையாதுங்க. வைபவ் சூரியவன்சி அப்படிங்கிற பையன் தான். அவனுக்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது. அவன் வந்துட்டு ஒரு அ பீகாரை சேர்ந்த பையன். அவனுக்கு அவனோட பிறந்த நாள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம 2011ல இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தாங்க அந்த பையன் பிறந்தவே செஞ்சிருக்கான். அவனோட ரோல் மாடல் கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. அதாவது தான் பிறந்தது 2011 கிட்டத்தட்ட தான் பிறக்கிறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே இன்டர்நேஷனல் மேட்ச்லேருந்து ரிட்டயர்ட் ஆன பிரைன் லாரா தான் அவனோட ஐடலா இருந்திருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு கிட்டத்தட்ட 2012ல சூப்பரா கிரிக்கெட் ஆடுனதன் காரணமா, ரஞ்சி டிராஃபில வந்து செலக்ட் ஆனான். அதுக்கப்புறமா 2013ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவன பேஸ் பிரைஸ் 30 லேக்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து 1.110 crore வரைக்குமே வந்துட்டு அந்த பையனுக்கு வந்து குடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஒரு 13 வயசு பையனுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்டா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு இன்ஜுரி அப்படிங்கிறதுனால, இந்த பையனுக்கு ஓப்பனரா ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கெடைச்சதுங்க. வேற மாதிரியான சம்பவத்த வந்து அந்த பையன் விளையாண்டுருக்காப்புல. 34 ரன் 6 4ன்னு கடைசி நல்லா தான் பண்ணாரு. ஆனா வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்டா அந்த குழந்தை வந்து ஸ்டம்பிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்ணு கலங்கி அழுதுகிட்டே வெளிய போயிட்டாப்புல. ஆனா வந்து இந்தியன் டீமுக்கும் சரி, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சரி, பிரைட் ஃபியூச்சர் வந்து இந்த பையன் இருப்பாப்புல. வர்ற மாதிரியான சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காங்க. Thank you for watching and all the very best for Vaibhav Suryavanshi.